வணக்கம். இது அந்த ஸ்கூல் வந்து பெற்றோர்கள வந்து துன்புறுத்துறாங்க, டிசி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அது பத்தின வீடியோ நம்பர் 2 சரிங்களா? இப்போ டிசி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி சின்ன சின்ன ஸ்கூலுங்கலாம் இத பண்ணாது. இந்த பிரைமரி ஸ்கூல் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்துறாங்க. சில இடத்துல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்துறாங்க. சில பேர் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்துறாங்க. அதாவது வந்து ரொம்ப பெரிய இருக்கிற செல்வாக்கு இல்லாத ஸ்கூல்லாம் இதெல்லாம் பண்ணாது. பணபலம் இல்லாத ஸ்கூல் இத செய்யாது. செல்வாக்கு இல்லாத ஸ்கூல் வந்து இத செய்யாது. ஓகேவா? சின்ன சின்ன ஸ்கூல்கள் இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க. எதுக்குப்பா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவன் வந்து டிசி கேட்டா குடுத்து விட்டுரு. குடுத்து விட்டு அவன் எப்படியோ போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, பிரச்சனையிலேருந்து விலக தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ம். இந்த பெரிய பெரிய ஸ்கூல்லாம் தான் வந்து என்னன்னாக்கா வந்து, நான் யார் தெரியுமா? எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன தெரியுமான்லாம் பேசுவாங்க. சரிங்களா? இந்த பெரிய பெரிய ஸ்கூலுங்கலாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து, அதுக்கு காரணம் வந்து இந்த பொதுமக்கள் தான், அந்த பேரண்ட்ஸ் தான். ஏன்னா, அவங்க தான் அந்த ஸ்கூல்ஸுக்கு வந்து பயங்கரமா முக்கியத்துவம் குடுக்கறது. ஓகேங்களா? ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஸ்கூல் இப்படி, அந்த ஸ்கூல் இப்படி, இந்த ஸ்கூல் இவ்ளோ பெருசுங்க, இப்படி பண்றாங்க, அந்த ஸ்கூல் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல பத்தி பெருமை பேசுறது. அந்த ஸ்கூல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூலு. அந்த மாரிலாம் ஸ்கூல் வந்து கிடைக்கவே கிடைக்காது. வேர்ல்டு லெவல் எஜுகேஷனு, வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பள்ளிய பத்தி இவங்களே போய் பெருமை பேசுறது. கரெக்ட்டுங்களா? போய் அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்துற வேண்டியது, இப்போ வந்து அனுபவிக்க வேண்டியது. அப்ப இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம ஏன் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு என் மனசு அதுதான் சொல்லுது. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நான் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தாருங்க. மாஸ்டர் ஆஃப் கிரேட் கிரேட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அப்படின்னுவாங்க. எப்படிங்க? எம்ஜிஆர் மாஸ்டர் ஆஃப் கிரேட் ரெவல்யூஷன் புரட்சி தலைவர் அவரு. அவர் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுக்கிறாரு. அதுக்கு மேல படிக்கல. எம்ஜிஆர் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சாருன்னு போய் எங்கனா போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா உங்களால? எம்ஜிஆர் வந்து கும்பகோணத்தில நான் அவர் படிச்ச ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். நான் கும்பகோணம் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில் போகும்போது அந்த ஸ்கூலுக்கும் போனேன். எங்க அப்பா காட்டினார். இதுதான் நம்ம எம்ஜிஆர் ஐயா படிச்ச ஸ்கூலு. ஏன்னா எங்க எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் பக்தர் அவரு. கரெக்ட்டுங்களா? இதான் நம்முடைய புரட்சித் தலைவர் படிச்ச ஸ்கூலுன்னு சொல்லிட்டு 4ஆம் கிளாஸ் படிச்ச ஸ்கூல் இதுதான்ப்பா. 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சாரு, நாட்ட ஆண்டாரு அப்படின்னாரு. எம்ஜிஆர் 10ஆம் கிளாஸ் படிச்சாருன்னு போய் சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா உங்களால யாராலயாச்சும்? கரெக்ட்டுங்களா? அப்புறம் நம்ம கலைஞர் இருக்கார் பார்த்தீங்களா? அவரும் வந்து 10ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் ரொம்ப கம்மியா படிச்சிருக்கிறாருங்க. ஓகேங்களா? 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? சீஃப் ம ம புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல். கரெக்ட்டுங்களா? எனக்கெல்லாம் சாமி அவரு. கரெக்ட்டுங்களா? கலைஞர் வந்து 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா, அவரும் 4 வாட்டி நாட்ட ஆண்டுட்டாருங்க. நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரும் அவங்களும் 10த் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனா, அவங்களும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நெறைய முறை. அப்துல் கலாம் ஐயா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாங்க படிச்சாரு. ஓகேங்களா? இவங்க யாராச்சும் பெரிய 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 ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்களா? யாராச்சும் வந்து எல்கேஜி, யூகேஜிக்கு யாராச்சும் வந்து 70,000 80,000 கட்டி படிச்சாங்களா? இப்ப நான் சொன்ன ஆளுங்க எல்லாம் யாராச்சும் வந்து இவங்கெல்லாம் வந்து பெரிய 80,000 எல்கேஜிக்கு கட்டுனேன், 70,000 யூகேஜிக்கு கட்டுனேன், 1,00,000 ஃபீஸ் கட்டுனேன்னு யாராச்சும் இவங்கெல்லாம் பெரிய பெரிய கான்வென்ட்லயே பெரிய பெரிய ஸ்கூல்ல படிச்சாங்களோ? இல்ல. பைபிளை எழுதின அந்த மேத்யூஸு, மார்க்கு, லூக்கா, ஜானு, அப்போஸ்தல் பவுல் இவங்கலாம் யாருங்க? அப்போஸ்தல் பவுல் வந்து பெரிய அவர் பிஎல் படிச்ச லாயர் அவரு. அப்போஸ்தல் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே 5000 வருஷத்துக்கு அவர் அப்பயே வந்து ஜீசஸ் பொறக்கறதுக்கு அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹி இஸ் அ லாயர். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவரு படிச்சவர். ஆனா மேத்யூ, மார்க், லூக்கா, ஜான்லாம் யாருங்க? அவங்க எழுதின பைபிள தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ரசூலல்லாஹ் யாருங்க? உயிரினும் மேலான நம்முடைய ஹபீப் யாருங்க? ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எழுத படிக்க தெரியாதுங்க. அவர் தாங்க அந்த இறைவன் சொல்ல சொல்ல அந்த குர்ஆன் அவர் எழுதியிருக்கிறாருங்க. அதத்தாங்க இப்ப உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அவர் பேர்ல ஸலவாத் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரசூலல்லாஹ் எங்கேயாச்சும் 70,000 கட்டி எல்கேஜி சேர்ந்தாரா? இல்ல வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா தான் எங்கேயாச்சும் 70,000 80,000 கட்டி எல்கேஜி சேர்ந்தாருங்களா? இல்லைங்களே! அப்படி இருக்கும் பொழுது, அந்த ஸ்கூல் அப்படி, இந்த ஸ்கூல் இப்படின்னு சொல்லிட்டு 70,000 80,000 கட்டி எல்கேஜி சேர வேண்டியது. நம்முடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஆர்க்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம பிஆர் அம்பேத்கர். அவர் எங்கேயாச்சும் 70,000 80,000 கட்டி 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் சேர்ந்தாருங்களா? ரூ. 70,000 எல்கேஜிக்கு என்னங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு 70,000க்கு என்னங்க இருக்குது? சட்ட புத்தகம் நான் வாங்கும்போது நான் அந்த இது நம்ம இது சீதாராமன் கம்பெனிக்கு போயிட்டு புக்கை எடுத்து பார்ப்பேன். என்ன சொல்றது? ஆசையில தொட்டு விடுவேன், காசை கண்டு விட்டு விடுவேன்னு ஒரு டி ராஜேந்தர் பாட்டு வரும். சட்ட புத்தகத்தை அந்த சீதாராமன் கம்பெனியில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் லா புக்கையும் வாங்கணுன்ற அளவுக்கு ஆசை. ஆனால் அதுக்கேற்ற காசு இருக்காது. ஒரு சிவில் ப்ரொசீஜர் கோடு புக்கை வாங்கும்போதே அந்த புக்கோட விலையே ரூ. 1000. ஆனால் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு வந்து ரூ. 10,000 புக்கு கொடுக்குறேன்றாங்க. அந்த புக்கோட விலை ரூ. 10,000வா? கிடையாது. சார் இதெல்லாம் பேசாதீங்க. இஷ்டம்னா சேருங்க, கஷ்டம்னா வெளியே போங்க. இதுதான் மேட்ரு.
சரிங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து ரூ. 70,000 கட்டி எந்த ஸ்கூல்லையும் எல்கேஜி, யூகேஜி சேரலங்க. ஆனா, அவர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன எழுதி குடுத்து நமக்கு போயிட்டாரு. அவர் எழுதி கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் தான் இன்னி வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிவைல் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க கவர்மெண்ட்ஸ், இல்லைன்னு சொல்லலை. பட் அவர் அவ்வளோ பெரிய ஸ்கூலெல்லாம் படித்து ஒன்றும் அந்த இது எழுதலையாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதவே இல்லையாங்க. ஆனால் நீங்கள் தானே கொண்டு போய் 70,000 80,000 கட்டி எல்கேஜி சேர்க்குறீங்க. கரெக்டுங்களா? அவர் மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அரசியல் சாசனத்தை எழுதி வச்சுட்டு போனாருங்க. கரெக்டுங்களா? அதை நம்ம இன்னி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அதாவது நம்ம அம்பேத்கர் ஐயாவுக்கு இருக்கிற நாலேஜ் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இனிமேல் அந்த மாதிரி ஒரு மனுஷன் பிறக்க போகிறதும் கிடையாது. கரெக்டுங்களா? 100 கோடி மக்களுக்கும் ஒரே அரசியல் சாசனம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. சரிங்களா? சார், எனக்கு அரசியல் சாசனம் எனக்கு என்னன்னே தெரியாது சார்ன்றான் பல பேர். சரிங்களா? சார், டிவியில் நியூஸ் வாசிக்கும் போது அரசியல் சாசனம்ன்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அரசியல்வாதிகள்லாம் வந்து அரசியல் சாசனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது சார். கரெக்டுங்களா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் பசங்களை, அதுதான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி அரசியல் சாசனம்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது சார் அப்படின்றாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் இப்போது. அதாவது என்னன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும், பசங்க வாயில் சரளமாக இங்கிலீஷ் வரணும், ஓகேங்களா? பெரிய ₹1,00,000 ஃபீஸ் வாங்குகிற ஸ்கூலில் வந்து குழந்தைங்கள சேர்த்து விட்டா நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இங்கிலீஷ் பேசும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேர்த்து விட்டோங்க. கரெக்டுங்களா? பிள்ளைங்க பெரிய வேலைக்கு போனோம், அதிகமாக சம்பாதிக்கணும், அதுக்காக தாங்க அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் நாங்கள் சேர்த்து விட்டோம் அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் படிக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா நல்ல நாலேஜ் இருக்கும், அவனுக்கு கேஸே வராது. ஒருத்தனுக்கு நாலேஜ் ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும், அவனுக்கு கேஸே வராது. ஒருத்தனுக்கு நாலேஜே இருக்காது, அவனுக்கு கேஸாக குவியும். என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் சிவில் ப்ரொசீஜர் கோடையும் சிஆர்பிசியும் எடுத்து படின்னு படித்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், எல்லா செக்ஷனையும். நமக்கு ஒரு கேஸும் வரமாட்டேங்குது, அவனுக்கு ஒரு நாலேஜும் இல்லை, அவனுக்கு அதிகமான கேஸ் வருதே அப்படின்னா வந்து அதுதான் வந்து அது ஆண்டவர் கையில் இருக்குது. கரெக்டுங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு மனுஷர் புகழ் அடைகிறதுக்கும் அவரோட படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. இதெல்லாமே ஆண்டவர் எழுதுகிற எழுத்து. பைபிள் என்னங்க சொல்லுது? நடக்கிறவனுடைய வழி நடத்துகிறவராலே ஆகிறதுன்னு பைபிள் சொல்லுதுங்க. அதுதான் வசனம். நடக்கிறவனுடைய வழி நடத்துகிறவராலே ஆகிறதுன்னு பைபிள் வசனம். அல்லாஹ் தான் நாடியவருக்கு மிகைத்தும் வழங்குவான், அல்லாஹ் தான் நாடியவருக்கு குறைத்தும் வழங்குவான். கரெக்ட், அப்படின்னு தான் குரான் சொல்லுது. ₹1,00,000 கொடுத்து ஸ்கூலில் சேர்த்துட்டாக்கா என் பிள்ளை நாளைக்கு இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவானா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நான் எதுக்கு நான் இதை கிண்டல் பண்ணலை. ₹1,00,000 இப்போ நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குப்பையை பார்த்தேன். அது பேர் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஒரு குழந்தைய கொண்டு போய் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். என்னடா அது ₹1,00,000 செலவு பண்ணி குழந்தைய படிக்க வைக்கிறோம், அது வாயில் இங்கிலீஷ் வர மாட்டேங்குது அப்படின்னா, வாயில் இங்கிலீஷ் வரணும் அப்படின்னா பெரிய ஸ்கூலில் கொண்டு போய் ₹1,00,000 ஃபீஸ் கட்டி சேர்த்தா இங்கிலீஷ்லாம் வராது. மேபி வரலாம், அது ஓகேவா? நம்ம குழந்தை, நம்ம உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதுதான் அந்த குழந்தைக்கும். கரெக்டுங்களா இல்லையா? நம்ம படித்தா நம்ம குழந்தை படிக்கும், நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நம்ம குழந்தை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்ம சோம்பேறியாக இருந்தால் நம்ம குழந்தை சோம்பேறியாக இருக்கும். யதா ராஜா ததா பிரஜா, யதா பிதா ததா புத்திரா. கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு என் பிள்ளை பெரிய லெவலில் படிக்கணும்னா எப்படிங்க? அது இறைவனுடைய அருள் வேணும் இல்லையா? அதை விட்டு என் பிள்ளை படிக்கலன்னா என்ன அர்த்தம்? நான் ₹1,00,000 ஃபீஸ் கட்டி நான் ஸ்கூலில் சேர்த்தேன், ஆனால் என் பிள்ளை இங்கிலீஷ் பேச மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குதுன்னா ஆண்டவர் எழுதணும் நம்ம தலையில். சரிங்களா? இதுதான் மேட்ரு. உங்களுடைய பிள்ளை வந்து இங்கிலீஷ் சரளமாக பேசணுன்னா முதல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரை வாங்கி அவங்க கையில் கொடுங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குன்னு தனியாக வேணால் ஒரு டியூஷன் வைங்க, ஓகேவா? இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம மனுஷனுக்கு அத்தியாவசியம். இப்போ என்னால் வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சுற்ற முடியும் எல்லா கோர்ட்டுக்கும். என்னால் வந்து நார்த் இந்தியாவுக்கு போக முடியாது, ஏன்னா அவங்க பேசுகிறது ஹிந்தி எனக்கு புரியாது, எனக்கு ஹிந்தி தெரியல. கரெக்டுங்களா? அதனால் குழந்தைங்க இங்கிலீஷை படிக்கணும் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் பைபிளை வாங்கி கையில் கொடுங்க, இங்கிலீஷ் குரானை வாங்கி கையில் கொடுங்க, இங்கிலீஷ் பகவத்கீதையை வாங்கி கையில் கொடுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை தொடர்ந்து குழந்தைய படிக்க சொல்லுங்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரை வாங்கி குழந்தைய கையில் கொடுங்க, அதுங்களை படிக்க சொல்லுங்கள், அதுங்களை வாசிக்க சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கன்னடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உகுலா உகுலா ரோகா பொகுலா பொகுலா ராகா அப்படின்வாங்க. சும்மா எச்சத்துப்பிட்டே இருந்தால் வியாதி தான் வருமா, அதுதான் உகுலா உகுலா ரோகா. உகுலான்னா என்ன அர்த்தம்? எச்ச துப்புறது, கீழே துப்புறது. உகுலா உகுலா ரோகா பொகுலா பொகுலா ராகா. பொகுலா பொகுலா ராகன்னா என்ன அர்த்தம்? மியூசிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ண தானாக வரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். கரெக்டுங்களா? அதை விட்டு நான் ₹1,00,000 ஸ்கூலில் சேர்த்தேன், என் பிள்ளை இங்கிலீஷ் பேசலைன்னா
இங்கிலீஷ் பைபிளை வாங்கி கையில் கொடு, குரான் இங்கிலீஷ் குரானை வாங்கி கையில் கொடு, இங்கிலீஷ் பகவத்கீதையை வாங்கி கையில் கொடு. அது உங்கள் மதத்தையும் படிச்சிக்கும், நல்லது என்னன்றதையும் தெரிஞ்சுக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கி போய் கையில் கொடு, உலகத்தில் என்ன நடக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கும். இங்கிலீஷ் நியூஸ் சேனலை பார்க்க வைங்க, CNN, IBN என்னென்னமோ NDTV நியூஸ்லாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் நியூஸை பார்க்க வைங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் படிக்க படிக்க தானாக வருங்க. சரிங்களா? அதை விட்டு பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டேன்றதுக்காக இங்கிலீஷ் வராது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகணும் அப்படின்னா சட்ட புத்தகத்தை வாங்கி உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுங்க. சட்டத்தையும் படிச்சுக்கிட்டோம். பைபிளை படித்தா ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிடும், குரான் படித்தா நபிகள் நாயகம் யார், அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா இல்லையா? பகவத்கீதை படித்தாக்கா கிருஷ்ணர் யாருன்றது தெரிஞ்சிடும், மகாபாரதம் ராமாயணம் தெரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்தா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். சட்ட புத்தகம் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது. சட்ட புத்தகத்தை வாங்கி கையில் கொடுங்க. சட்ட புத்தகம் சட்டம் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது. அந்த சட்ட புத்தகத்தை வாங்கி கையில் கொடுங்க. இந்திய தேசத்தினுடைய சட்டத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புஸ்தகத்தை இங்கிலீஷில் வாங்கி கொடுங்க. சீதாராமன் கம்பெனிக்கு போங்க, பாரிஸில் 200 300 விற்கும் சட்ட புத்தகம், வாங்கி கையில் கொடுங்க. பசங்க படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கலாக இங்கிலீஷ் வந்துடும். கரெக்டுங்களா? அதை விட்டு 1 லட்ச ரூபா ஸ்கூலில் போய் சேர்த்தா தான் இங்கிலீஷ் வரும்லாம் கிடையாது. கரெக்டுங்களா? வெறும் கேவலம் ஒரு இங்கிலீஷ் மொழியை கற்றுக்கணுன்றதுக்காக போய் 1 லட்ச ரூபா ஸ்கூலில் சேர்க்குறதெல்லாம் மடத்தனம். 70,000 80,000 ரூபா கொடுத்து ஸ்கூலில் போய் சேர்க்குறேன், அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது சரிப்பட்டு வராது. அது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். ஓகேங்களா? நான் உங்களை கம்பல் பண்ணக்கூடாது, சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பொதுமக்களை வச்சு தான் அந்த பெரிய பெரிய ஸ்கூலுங்க சம்பாதிக்குதுங்க. கரெக்டுங்களா? பொதுமக்கள் நீங்கள் தான், பெற்றோர்கள் நீங்கள் தான் மாயையில் இருக்கிறீங்க. நீங்கள் தான் அவங்கள தேடி போகிறீங்க. கரெக்டுங்களா? அவங்க உங்கள் தலையில் மிளகா அரைக்கிறாங்க. இதுதான் உண்மையும் சத்தியமும். உங்களை வச்சு தான் அவங்க பணக்காரன் ஆகுறாங்க. கரெக்டுங்களா? மடமை உங்களுடையது, தவறு உங்களுடையது, அவர்களது கிடையாது. கரெக்டுங்களா? அதாவது என்னென்னா, எவ்வளோ ஃபீஸ் கேட்டாலும் நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கட்டிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறீங்க. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அதிக பணம் கொடுக்குறீங்கன்னு அந்த ஸ்கூலுக்கும் தெரியும். ஆனாலும் இப்போ அவங்க விட்டாங்களா உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரச்சனை பண்ண உடனே எத்தனை பேருக்கு வக்கீல் ஆஃபீஸுக்கு வரணுன்ற அந்த ஞானம் இருக்குது? லட்சத்தில் ஒருத்தன் தான் வக்கீல் ஆஃபீஸுக்கு வரான். 10,000 பேரில் ஒருத்தன் தான் வக்கீல் ஆஃபீஸுக்கு வரான். கரெக்டுங்களா? பிரச்சனை வந்த உடனே வக்கீலை தேடி போயிடணும் நீங்கள். கரெக்டுங்களா? வக்கீலை தேடி வான்னு நான் கூப்பிடலை உங்களை. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கூல் டிசி கொடுக்க மாட்டேங்குது, ஸ்கூல் டிசி கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? உங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுப்பாங்களா போலீஸ்காரங்க? லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, க்ரைம் அங்கே நடந்திருக்கு, டிராஃபிக் வயலேஷன் எதாவது இருக்குது அப்படின்னு தான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைனா போலீஸ் உள்ளே வரும். க்ரைம் நடந்திருக்குன்னா போலீஸ் உள்ளே வரும். கரெக்டுங்களா? அங்கே ஏதாச்சும் என்ன சொல்கிறது, டிராஃபிக் வயலேஷன்னா போலீஸ் உள்ளே வரும். இந்த ஸ்கூல் விஷயத்துக்கு எப்படி போலீஸ் உள்ளே வரும்? போலீஸ் வர மாட்டாங்க. ஐயா நான் போய் டிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா அப்படின்னா நீ போய் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா போலீஸ்காரங்க அமுச்சு விடுவாங்க. ஸோ போலீஸ் இந்த கேஸை எடுக்காது. கரெக்டுங்களா? நீங்கள் அதுக்கு உண்டான கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் லெட்டர் அனுப்பணும். நீங்கள் லெட்டர் அனுப்பின உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு நீ என்ன உங்களுக்கு இருக்குது, என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது சொல்லுங்கள், என்ன அஷ்யூரன்ஸ் இருக்குது? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 1000 கம்ப்ளைண்ட் ஒரு நாளைக்கு வரும். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் லெட்டர் அனுப்பிச்ச உடனே அடுத்த நாளே உங்களை கூப்பிட்டு விசாரித்து உங்களுக்கு நீதி கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க 1008 பிஸியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற வக்கீல்கள் தான். உங்கள் பக்கத்தில் இருக்கிற வக்கீல்கள் தான். உங்கள் தெருவில் இருப்பான் 10 வக்கீல். நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு சலாம், அழகிய முறையில் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். வக்கீல்கள் அவங்கள தேடி போங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? பிரச்சனைனா வக்கீல் ஆஃபீஸுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. எல்லா கேஸையும் போலீஸ்காரங்க எடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? போலீஸ்காரங்க எடுக்கக்கூடாத கேசஸ் நிறையா இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுனா சிஎம் செல்லுக்கு லெட்டர், ஒரு நாளைக்கு சிஎம் செல்லுக்கு 1000 கம்ப்ளைண்ட் போகும். அதனால் சிஎம் செல்லுக்கு லெட்டர் அனுப்புனீங்களா, ஆக்ஷன் எடுக்கலையா? இல்லை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுனீங்களா, ஆக்ஷன் எடுக்கலையா? நெக்ஸ்ட்டு நீங்கள் வர வேண்டியது வக்கீல் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் வக்கீல் உங்களை கோர்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவார், வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவார். அப்போ அவங்க பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இதைத்தான் பண்ணணுமே தவிர கையை பிசைக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? அடுத்த 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.